இங்க கோமதி ரொம்பவே கோபத்தோட அரசியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் அரசி மேல வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் அவங்க கெடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இங்க குமரவேலை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாளா வீட்டுல மெயின்டைன் பண்ணி கடைசியில் படத்துக்கு போய் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசி கிட்ட வேற ஏதாவது குமரவேல் கொடுத்த பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அரசியோட பேக் ஃபுல்லா ஒரே சாக்லேட் கவரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியோட பீரோக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது அரசியோட பீரோல ஒரு கொலுசு, அது மட்டும் இல்லாம ஹார்டின் போட்ட மாதிரியும் ஒரு லைட் செட்டிங் இருக்கு. அதுக்கு இடையில குமரவேலும் அரசியும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோமதிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் அரசியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ண, எதுக்காக இந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண, நம்ம வீட்டை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட போய் நீ போய் பழகிருக்கியே, சொல்லப்போனா அவனே வந்து பழகினாலும் அவனை செருப்பை கழட்டி அடிச்சுட்டு இதுக்கு மேலே என் பக்கம் வராதரான்னு சொல்றதை விட்டுட்டு எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மயிலுமே, அத்தை நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா இருங்க, உங்களுக்கு இது ஆயிர போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்க இவங்கள ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க ராஜியுமே அரசியை பார்த்து, ஏன் அரசி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண, அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட போறா, எப்படி அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து மாட்டி கஷ்டப்பட போறாளோ அப்படின்னு நினைச்சு நானே வருத்தப்பட்டு இருப்பேன். ஆனா கடைசியில நீயே அந்த பொண்ணா இருந்திருக்க அப்படிங்கிறப்பதான் என்னால அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷன் ஆகி அவங்களுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சரவணனும், இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம விட்டு வைக்க கூடாது, அவனுங்களை சும்மா விடக்கூடாது, இதெல்லாம் அவனுங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பானுங்கடா, அவனை கையை கால உடைச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்க குமரவேலை அடிக்கிறதுக்காக சரவணனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் பழனியுமே, டேய் சரவணா முதல்ல நிறுத்துறா, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாதுரா, இப்போ அரசிக்கும் குமரவேலுக்கும் நடந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்டா, இப்ப நீ போய் வெளியில சண்டை போட்டனா அது இந்த தெருவுக்கு இல்ல இந்த ஊருக்கே நம்ம சொன்ன மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம அரசியை யாரும் பொண்ணு கேட்டு கூட வரமாட்டாங்கடா, அவசரப்படாதரா அப்படின்ற மாதிரி இங்க சரவணனை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் சரவணனுக்கும் இந்த விஷயம் ரொம்பவே தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு பக்கம் செந்திலுமே, அப்ப என்னதான் பண்றது, இவளை என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு கதிருமே, இதுக்கு மேல இவ காலேஜ் போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இவ ஒழுங்கா வீட்டுல இருக்கட்டு, இவளை வெளியில அனுப்புனா தானே பிரச்சனை, இவ வெளியிலே போக வேண்டாம், முதல்ல ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இங்க கதிருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அரசி பண்ணதுனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாண்டியனும் எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனியுமே பாண்டியன் போயிட்டு, என்னாச்சு மாமா ஏதாவது பேசுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரும் பேச ட்ரை பண்றாரு. ஆனா இங்க பாண்டியனால எதுவுமே வாயை திறந்து பேச முடியல. ஏன்னா தன்னோட பொண்ணு மேல அவர் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஆள் கோயில்ல இந்த பக்கம் அரசையும் இன்னொரு பக்கம் குமரவேலையும் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கூட நம்பாம அது என் பொண்ணா இருக்காது, அது வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க அரசி மேல அந்த நம்பிக்கையில அவரும் ரொம்ப உண்மையா பேசியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் இப்படி முட்டாளா இருந்துட்டமே, தான் பொண்ணு தன்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அப்புறமே வருத்தம் தாங்க முடியாம தான் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரம் அரசியுமே, அப்பா ஏதாவது பேசுங்கப்பா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியன்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டியனுமே இந்த பக்கம் அரசியை கொஞ்சம் கூட கவனிக்காம அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரம் எங்க அரசி, அப்பா என்ன வேணா கொண்டு போட்டுருங்கப்பா, நான் பண்ண தப்புக்கு என்ன கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அவங்களும் எமோஷனே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டியனுமே, ஏமா இப்படி பண்ண, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி எங்க நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டியம்மா, எங்க நம்பிக்கை உடைக்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனுமே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாண்டியன் அல்றத பார்த்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே இடிஞ்சு போயிடுறாங்க. ரொம்பவே ஃபீலிங்கா இருக்காங்க. ஆனா ஒரு ஆளை தவிர சொல்லப்போனா சுகன்யா மட்டும் எங்க பாண்டியன் அல்றத பார்த்துட்டு தான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்க ஓட்டம் ஃபுல்லாவே, நீங்க மட்டும் எதிர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க, சொல்லப்போனா அவங்களுக்கு வலிக்காது, உங்களுக்கு இப்போ உங்க பொண்ணு லவ் பண்ணது வலிக்குதா, ரொம்ப எல்லாம் நியாயமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு பாண்டியன் குடும்பம் படுற அவஸ்தையை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க சுகன்யாவுமே, எங்க பாருங்க மாமா, இப்போ இந்த மாதிரி நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக இப்ப இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப பெருசுப்படுத்த முடியாது, முதல்ல இதை நமக்குள்ள வச்சுக்குவோம், வெளியில தெரியாம பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யா மறுபடியுமே குமரவேலுக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட கோமதியுமே, என்ன சுகன்யா சொல்ற, அப்பனா இந்த விஷயத்தை பத்தி அப்ப எதிர் வீட்டுல பேச வேணான்னு சொல்றியா, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சுகன்யா இருந்துகிட்டு, இங்க பாருங்க நீங்க இப்ப போய் அங்க பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, இப்ப அரசி பண்ண விஷயம் நமக்குள்ள இருக்கிறதா நமக்கு நல்லது, இந்த விஷயத்த நீங்க இதோட விட்டுருங்க, இதுக்கு மேல வந்து அரசியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, சொல்லப்போனா அவ வந்து தடுமாறிட்டா, அவ தடுமாறுற வயசு தான், அதுக்காக அவளை போட்டு இப்படி அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி எங்க அரசிக்கு சப்போர்ட் பண்ணி அரசியை மறுபடியும் அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே நேரம் இங்க மீனாக்கு இன்னுமே வந்து சுகன்யா மேல பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்கோம், ஆனா சுகன்யாவோட கண்ணில இருந்து ஒரு போட்டு கண்ணீர் வரல. அது மட்டும் இல்லாம அவங்களோட முகத்துல ஒரு பயங்கரமான வந்து ஒரு வன்மம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாம் முடியுது. நைட்டு ஃபுல்லா இங்க பாண்டியனும் தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கோமதியுமே, இங்க பாருங்க நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, எல்லா
எல்லாமே சரியாயிடுங்க. இப்ப நம்ம எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம பொண்ண ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அவள இனிமேல் படிக்கலாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாரி எங்க கோமதியும் பாண்டியன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியனும் மறுபடியுமே எதுவும் பேச முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வச்ச நம்பிக்கைய உடைஞ்சதுனால தான் அவரால இந்த விஷயத்த ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் அழிக்கணும்னு நினைக்கிற குடும்பத்துக்கிட்டயே தான் பொண்ணு சகவாசம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்து பையனை லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவரால அந்த விஷயத்த சும்மா ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சுகன்யா யாருக்கும் தெரியாம குமரவேலை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் குமார் கிட்ட, ஏண்டா நான் என்ன சொன்ன அவங்ககிட்ட, இந்த மாதிரி வெளியில வச்சு செல்ஃபி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில பாரு இப்ப அரசி வீட்டுல மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி எங்க குமரவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட குமரவேலும், அத்தை இங்க பாருங்க நாங்க தியேட்டருக்குள்ள தான் இருந்தோம், அங்க சரவண வருவான்னு எனக்கு தெரியாது, அவன் ஏதோ வேலையா வந்திருக்கான் எங்களை பார்த்துட்டான், இப்ப என்ன பண்றத என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க குமரவேல் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சுகன்யாவுமே, குமார் இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது, நல்ல தெளிவா புரிஞ்சுக்க, முதல்ல இப்ப பாண்டியன் வீட்டுல பிரச்சனை எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு, எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் நீ நல்லவன்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி எங்க பாண்டியன் வீட்டுல வந்து சம்மதம் பேச சொல்லு, ஏன்னா அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும், நீங்க பாண்டியனோட கண்ணுக்கு நல்லவங்களா தெரிஞ்சா மட்டும்தான் அரசி உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அரசி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அது வேற விஷயம், ஆனா இப்ப நீங்க ரொம்ப நல்லவங்களா மாற வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யா குமாருக்கும் அதே நேரம் குமாரோட அப்பாவும் மாறுறதுக்கும் ரொம்பவே தெளிவான ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. இங்க சுகன்யாவோட பிளான் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு சொத்து தான் வேணும் அப்படின்னா இங்க பழனியை வற்புறுத்தி கூட்டிட்டு டைரக்டா இங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா சம்பந்தம் இல்லாம எதுக்காக பாண்டியன் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்களுக்கும் சொல்லப்போனா பாண்டியன் குடும்பத்துக்கும் வேற ஏதாவது பகை இருக்குமா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சொல்லப்போனா இதுக்கு மேல இந்த பிரச்சனை எப்படிதான் முடிய போகுது அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.